என் பிள்ளைய குடுப்ப என்கிட்ட. இது என்ன உன் பிள்ளையா? என் பிள்ளை, என் வயித்துல பிறந்த பிள்ளை. குடுப்ப என் பிள்ளைய. இது என் பிள்ளை, இது என் பிள்ளை. புடுங்க, நீ கொன்றுவேன் உனிய. ஏமா ஏமா அங்க ரெண்டு பேரும் எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க ராஜாவோட பேலஸ்க்கு முன்னாடி? ராஜா வர்றதுக்கு டைம் ஆச்சு. நீங்க என்ன நாள் அரண்மனைக்குள்ள வந்து பேசுங்க. பாரு, ராஜாவை எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. இது என் பிள்ளை, என்னைய மாதிரி தான் இருக்கு பாக்குறதுக்கு. உன்னிய மாதிரி ஒண்ணு இல்ல. மூக்கு உனக்கு பெருசா இருக்கு, மூக்குல சின்னதா இருக்குது. என் பிள்ளை என்னைய மாதிரி தான் இருக்கும். அம்மா தயவு செஞ்சு சண்டை போடாதங்கம்மா. என்ன பிரச்சனைனாலும் உள்ள வந்து ராஜாட்ட பேசுங்க. ராஜா, உங்களை பாக்குறதுக்கு ரெண்டு ஸ்திரீகள் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன விஷயமாக வந்திருக்காங்க? ராஜா, அவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு கையில ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு என் குழந்தை உன் குழந்தைன்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சரி, அவங்க ரெண்டு பேரையும் உள்ள கூட்டிட்டு வா, நான் என்னன்னு விசாரிச்சுக்கிடுதேன். சரி ராஜா, அப்படியே ஆகட்டும். ஏம்மா ராஜா, உங்க ரெண்டு பேரையும் உள்ள கூப்பிடுதாங்க. சண்டை போடாம உள்ள வாங்க, சத்தம் போடாம வரணும். இப்ப ராஜாவே எனக்கு தான் தீர்ப்பு சொல்ல போறாரு. உண்மை என்னன்னு கடவுளுக்கு தெரியும். அதையும் பாத்துக்கலாம். என் பிள்ளைய நான் உனக்கு தரவே மாட்டேன். எவ்வளவு கெஞ்சினாலும் உனக்கு தர மாட்டேன். ராஜா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா தந்ததனடி ஆகணும். நீ பாத்துக்கலாம். அது அப்போ. வணக்கம் அரசர் அவர்களே. வணக்கம் ஸ்ரீகளே, சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை ரெண்டு பேருக்கும்? ராஜா, நீங்களே இந்த நியாயத்தை கேளுங்க ராஜா. ராஜா, நாங்க ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்கிற கிராமத்துல இருந்து வரோம். இப்போ ஒரு 10 நாளுக்கு முன்னாடி தான் ரெண்டு பேத்துக்கு குழந்தை பிறந்துச்சு. எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு, அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அப்போ என்ன பண்ணிட்டா, ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து ரூம்ல இருக்கிறதுனால ஒரு நாள் இந்த ஸ்ரீ தூக்கத்துல அவளோட குழந்தைக்கு மேல உருண்டு படுத்ததுனால அந்த குழந்தை இறந்து போச்சு. அவ என்ன பண்ணிட்டா, நைட்டோட நைட்டா எழுந்து வந்து உயிரோட இருந்த குழந்தைய அவகிட்ட வச்சுட்டு செத்த குழந்தைய என்கிட்ட வச்சுட்டா ராஜா. நீங்களே பாருங்க ராஜா, நான் ஒல்லியா இருக்கேன், அவ தான் குண்டா இருக்கா. நான் குழந்தை மேல படுத்தா கூட அப்படி இறக்குறதுக்கு சான்சஸ் கம்மி. ஆனா அவ எவ்வளவு குண்டா இருக்கா பாருங்க. அவ படுத்த அடுத்த செகண்ட் அந்த பிள்ளை செத்து போயிருக்கும். அவ செத்து போன குழந்தைய வச்சுக்கிட்டு உயிரோட இருக்க என் குழந்தை அவ குழந்தைதான் சொல்லிட்டு அன்னையில இருந்து சண்டை போட்டுட்டே இருக்கா ராஜா. நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க. இல்ல ராஜா, அவ சொல்லுது மாதிரி எல்லாம் கிடையாது. அது என் குழந்தை ராஜா. அவ பொய் சொல்லுதா? இல்ல ராஜா, அவதான் ராஜா பொய் சொல்லுதா. இது என்னோட குழந்தை. இல்ல ராஜா, அது என்னோட குழந்தை ராஜா. நீ ஃபர்ஸ்ட் என் குழந்தைய கொடுடி. அது ஏன் குழந்தை. இது ஏன் குழந்தை. நீ நல்லா நைட்டு குழந்தைய கொன்னுட்டு என் குழந்தைய எடுத்து வச்சுட்டு தரமாட்டேக்கானே. அவ போய் சொல்லுதா ராஜா. இது ஏன் குழந்தை. இம்மா, அந்த கேஸ் பெரிய பயங்கரமான கேஸா இருக்கும் போலயே. ராஜா இதுக்கு எப்படி தீர்ப்பு சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. சரி சரி, ரெண்டு பேரும் பொறுமையா இருங்க, நானே இதுக்கு தீர்ப்பு சொல்லுவேன். கடவுளே, இந்த ஸ்திரீகளோட பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருந்த மாதிரி எனக்கு தோணுது. இவங்களுக்கு எந்த மாதிரி தீர்ப்பு சொல்லணும்னு எனக்கு தெரியல கடவுளே. நீங்க தான் எனக்கு அதுக்குள்ள ஞானத்தை கொடுங்க. ரெண்டு பேருமே அவங்கவுங்களோட குழந்தைன்னு சொல்லுதாங்க. யாரு குழந்தைங்கிறத நான் எப்படி கண்டுபிடிப்பேன் கடவுளே? நீங்க தான் எனக்கு அதுக்குள்ள ஞானத்தை கொடுக்கணும் கடவுளே. ராஜா வந்துட்டாரு. இப்ப யாருக்கு சாதகமா தீர்ப்பு சொல்ல போறாரு? இது யாரோட குழந்தை உண்மையாவுமே? சேவகரே, இங்க வாங்க. சொல்லுங்க ராஜா அவர்களே, அந்த ஸ்திரீ கிட்ட இருக்க குழந்தைய நீங்க வாங்குங்க. சரி அரசரே, அந்த என்னோட வாளை எடுத்து கொடுங்க. எம்மா, ராஜா வாளை வச்சுட்டு என்ன பண்ண போறாரு? சரி, ரெண்டு பேரும் சண்டை போடுறதுனால இந்த குழந்தைய நான் என்ன பண்ண போறேன், ரெண்டு துண்டா வெட்ட போறேன். ஒரு பாதி உனக்கு, ஒரு பாதி உனக்கு. ரெண்டு பேரும் வாங்கிட்டு சத்தம் போடாம போங்க. சரி ராஜா, வெட்டுங்க வெட்டுங்க. குழந்தை அவளுக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். பாதி அவளுக்கு இருக்கட்டும், பாதி எனக்கு இருக்கட்டும். அப்புறம் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். வேண்டாம் ராஜா, குழந்தைய வெட்டாதங்க. ஐயோ பாவம், இந்த குழந்தை அவளே வேணா வச்சுக்கிடட்டும். நாங்க பண்ண தப்புக்கு அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு. அது வெட்டாதுங்க ராஜா. வேண்டாம் ராஜா, ஐயோ பாவம். இல்ல ராஜா, வெட்டுங்க வெட்டுங்க. யாருக்கு வேண்டாம் அந்த குழந்தை? எனக்கு வேண்டாம், அவளுக்கு வேண்டாம். இல்ல ராஜா, வேண்டாம். அந்த குழந்தைய அவளே எடுத்துட்டு போட்டும், எனக்கு வேண்டாம். இப்போ எனக்கு இதுக்கான முடிவு தெரிஞ்சுட்டு. ராஜா என்ன சொல்ல போறாரு? சேவகரே, இந்த குழந்தைய இந்த குண்டார்க்கு அம்மா கிட்ட கொடுங்க. இந்தாங்கம்மா குழந்தை பிடிங்க. இந்த ஸ்திரீயை பிடிச்சி சிறைச்சாலையில கொண்டு போடு. எந்த ஒரு தாயும் தன்னோட குழந்தை கஷ்டப்படுறத விரும்ப மாட்டா, அதுவும் கொல்றத கண்டிப்பா விரும்ப மாட்டாங்க. நீ உண்மையான தாயா இருந்தா என்ன சொல்லிருக்கணும்? இந்த குழந்தைய வெட்டாதங்க அப்படின்னு சொல்லி உன்னோட மனசு துடிச்சிருக்கணும். ஆனா நீ என்ன சொன்ன? குழந்தைய வெட்டுங்க. அது உண்மையாவே உன்னோட குழந்தையா இருந்தா எப்படி சொல்லியிருக்க மாட்டேன். உண்மையான தாயோட மனசுதான் அது பதறும். அதனால அவங்கதான் உண்மையான தாய். நீ போய் சொல்லிருக்க. அதனால நீ உன்னோட வாழ்நாள் முழுவதும் சிறைச்சாலையில இருந்து கழிச்சுக்கோ. சரியான தீர்ப்பு கொடுத்தீங்க அரசரே. ஓகே, சென்று வாருங்கள். ரொம்ப நன்றி அரசரே.